ஹாய் கைஸ் சார், இந்த செஷன்ல வந்து எக்ஸ்டர்னல் டேபிள்ல வந்து டேட்டா பம்பிங் கான்செப்ட் பார்க்க போறோம். லாஸ்ட் செஷன்ல வந்து டேட்டா லோடிங் கான்செப்ட் பார்த்தோம். லோடிங் கான்செப்டுக்கு நம்ம எந்த யூட்டிலிட்டியை கால் பண்ணோம்? எஸ்கியூஎல் அண்டர்ஸ்கோர் லோடர் அப்படிங்கிற ஒரு யூட்டிலிட்டியை கால் பண்ணோம் டு லோட் தி டேட்டா ஃப்ரம் flat files டு database tables. கரெக்டா? ஓகே. இப்போ பிளாட் ஃபைல்ஸ்ல இருந்து டேட்டாவை டேட்டா பேஸ்ல இருக்க ஒரு டேபிளுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா மூவ் பண்றது டேபிள் நார்மல் டேபிள் கிடையாது. இந்த டேபிள் என்ன டேபிள்? எக்ஸ்டர்னல் டேபிள். எக்ஸ்டர்னல் டேபிளுக்கு மூவ் பண்றதுக்கு நம்ம எஸ்கியூஎல் அண்டர் ஸ்கோர் லோடர் அப்படிங்கிற ஒரு யூட்டிலிட்டியை கால் பண்ணோம். கரெக்டா? சரி. இது வந்து எப்படின்னா டேபிள் கிரியேட் பண்ணும்போதே அதோட கண்டிஷன்ஸ், அதோட ஃபைல்ஸ் எங்க இருக்கு, டேட்டா எந்த பாத்துல இருக்கு, அது டேட்டா டெலிமினேட்டட் என்ன, கமா செப்பரேட்டடா இருக்கா டேட்டா, சம்திங் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே, லொகேஷனு, ஆக்சஸ் பேராமீட்டர்ஸ், காலம் மேப்பிங் இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம டேட்டாவை லோட் பண்ணோம். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்கணும்னா டேட்டா பம்பிங். டேட்டா பம்பிங் அப்படின்னா என்னன்னா டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாவை டேட்டா பேஸ்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போய் ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்றது. அதைத்தான் வந்து நம்ம டேட்டா பம்பிங்கிறோம். டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாவை பம்ப் பண்றோம். பம்ப் பண்ணி வெளியில நம்ம ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்றோம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூட்டிலிட்டியோட பேரு எஸ்கியூஎல் அண்டர்ஸ்கோர் டேட்டா பம்ப். இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கொஸ்டின்ஸ் வரலாம். சரி, ஓகே. இப்ப நார்மலா வந்து நம்ம டேபிள்ல இருக்க டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி அந்த ரிட்ரைவ் பண்ண டேட்டாவை தான் நம்ம வெளியில பம்ப் பண்ணுவோம். ஸோ ரிட்ரைவலுக்கு கம்பல்சரி நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தேவை. ஓகே, செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தேவை. ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதிக்கலாம். செலக்ட் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ லொகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிறேன். டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். சரி, இதுல இந்த கொரி என்ன டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுதோ அந்த டேட்டாவை தான் நான் வெளியில பம்ப் பண்ணி எடுக்க போறேன். ஸோ ஆப்வியஸ்லி இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? நியர்லி நமக்கு வந்து ஒரு 25 or 27 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரிட்ரைவ் பண்ணும். எஸ், 27 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். சரி, இந்த டேட்டாவை தான் நம்ம வெளியில பம்ப் பண்ண போறோம். சரி, எதை யூஸ் பண்ணி பண்ண போறோம்? எஸ்கியூஎல் லோடர், சாரி, எக்ஸ்டர்னல் டேபிள் டேட்டா பம்பை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ண போறோம். சரி, ஓகே. நம்மகிட்ட இப்ப கொரி ஹேண்டியா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் டேபிள் கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் டேபிள் ext அண்டர்ஸ்கோர். இதனால ext அண்டர்ஸ்கோர் 1ன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கியூஎல் லோடர் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்டர்னல் டேபிள் கிரியேட் பண்ணோம். இது எஸ்கியூஎல் டேட்டா பம்ப் யூஸ் பண்றதுனால அனதர் நேம் ext அண்டர்ஸ்கோர் 2 அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. இப்போ ஒரு கேள்வி வரலாம். ஆல்ரெடி ஒரு டேபிள் இருக்க டேட்டாவை தான் நம்ம வெளியில மூவ் பண்ண போறோம். அதுக்கு எதுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு கொரியா அப்படியே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அதை அப்படியே மூவ் பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வெளியில இருக்க ஃபைல்ஸை வந்து நம்மளால டைரக்டாலாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. டேட்டா பம்ப் பண்ணி டேட்டா வெளியே போயிடும், வெளியில ஒரு ஃபைல்ல ஸ்டோர் ஆயிரும். அந்த டேட்டாவை உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, அது வந்து கம்ப்யூட்டரைஸ்டு லாங்குவேஜ்ல இருக்கும். ஓகே, பிஹெச்பில இருக்கும். அதை உங்களால ரீட் பண்ணவோ ரைட் பண்ணவோ அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கவோ உங்களால முடியாது. ஆக்சுவலா இந்த ஃபைலை உங்களால ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி உள்ள இருக்க அந்த ஃபைல்ல இருக்க டேட்டாவை இருக்கிற இது பண்ணி பாக்குறதுக்கு, வியூ பண்ணி பாக்குறதுக்கோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ உங்களுக்கு கம்பல்சரி ஒரு டேபிள் வேணும். அதுக்காக தான் நம்ம எக்ஸ்டர்னல் டேபிள் கிரியேட் பண்றோம். சரி, ஓகே. இப்போ நார்மலா வந்து எஸ்கியூஎல் லோடர் யூட்டிலிட்டியை யூஸ் பண்ணி டேட்டாவை லோட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த இடத்துல காலம் நேம்ஸ் தான் கொடுப்போம். கரெக்டா? சோ இங்க காலம் நேம்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா இந்த கொரியிலேயே காலம் நேம்ஸ் வந்து அவுட்புட்டா வந்துடும். இந்த கொரி ரிசல்ட்ல வர காலம் நேம்ஸ் இந்த டேபிளுக்கு அசைன் ஆகும். ஓகே,
சரி, இப்போ நம்ம காலம் நேம்ஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டோம். சோ இந்த பிராக்கெட் இந்த இடத்துல தேவையில்ல. நம்ம என்ன சொன்னோம், நெக்ஸ்ட் இந்த டேபிள் என்ன டைப் ஆஃப் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். ext அண்டர்ஸ்கோர் டூ அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் டேபிள். அதை மென்ஷன் பண்றதுக்கு ஆர்கனைசேஷன் எக்ஸ்டர்னல் அப்படிங்கிற கீபோர்டு இந்த இடத்துல கம்பல்சரி கொடுக்கும். ஆர்கனைசேஷன் எக்ஸ்டர்னல் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த டேபிள்ல எந்த ஆபரேஷன், என்ன மாதிரியான ஆபரேஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப என்ன ஆபரேஷன் பண்ண போறோம், நம்ம டேட்டா பம்ப் பண்ண போறோம். ஓகே, டேட்டா பம்ப் பண்ண போறோம். சோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஒரு ஓபன் பிராக்கெட்ல இது என்ன டைப் ஆஃப் ஆபரேஷன் நம்ம பண்ண போறோம்னு சொல்லணும். சோ டைப் என்ன டைப், ஆரக்கிள் டேட்டா பம்ப். சரியா, ஆரக்கிள் டேட்டா பம்ப், எஸ்கியூஎல் டேட்டா பம்ப் கிடையாது, ஆரக்கிள் டேட்டா பம்ப். டைப் வந்து ஆரக்கிள் டேட்டா பம்ப். சரி, ஓகே. டேட்டா பம்ப் பண்றோம். இந்த கொரியில இருக்க டேட்டாவை பம்ப் பண்ணி ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அந்த பர்டிகுலர் லொகேஷனை நம்ம சொல்லணும், எந்த இடத்துல ஸ்டோர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஒரு டைரக்டரி ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தோம், ஒரு டைரக்டரி. ஓகே, அந்த டைரக்டரியை ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த டைரக்டரியில வந்து எனக்கு கிரியேட் ஆகணும், இந்த ஃபைல் போய் கிரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணணும், ஆல்வேஸ் நம்ம சொல்லியிருக்கோம் டிஃபால்ட் டிஃபால்ட் டைரக்டரி. நம்ம என்ன டைரக்டரி கிரியேட் பண்ணோம், ஏபிசின்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணோம், கரெக்டா? ஸோ ஏபிசி. நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறோம், ஃபைல் நேம் மென்ஷன் பண்ணணும், எந்த ஃபைல்ல ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அதுக்கு லொகேஷன், லொகேஷன்ல ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்குள்ள எந்த ஃபைல்ல ஸ்டோர் ஆகணும்னு சொல்லணும். சோ அந்த ஃபைல் வந்து நம்மளோட டேட்டா பேஸ்ல ப்ரெசென்ட்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம டேட்டா பேஸ்ல, சார் நம்ம டேட்டா பேஸ் நம்ம ஃபோல்டர்ல அந்த ஃபைல் ப்ரெசென்ட்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எனிஹவ் இது என்ன பண்ணும், அந்த ஃபைலை கிரியேட் பண்ணி டேட்டாவை பம்ப் பண்ணிடும். ஓகே, சோ எந்த லொகேஷன், எந்த பாத்துங்கிறத நம்ம சொல்லிட்டோம். டெஸ்ட் லோட் அப்படிங்கறத நம்ம பார்த்து அதுல வந்து நம்மளோட டைரக்டரி, அதுல வந்து நம்ம எந்த ஃபைல்ல ஸ்டோர் பண்ண விரும்புறோமோ அந்த ஃபைலோட நேம் சொல்லணும். அதை சிங்கிள் கோட்ஸ்ல தான் சொல்லணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் டாட், இந்த ஃபைலுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுக்கணும். அந்த ஃபார்மேட் ஆல்வேஸ் ஷுட் பி டிஎம்பி. டிஎம்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டம்ப். ஓகே, டம்ப் ஃபைல் அப்படின்னு பேரு, டிஎம்பி டம்ப் ஃபைல். சரி, ஓகே. இந்த ஃபைல் வந்து இப்போ நம்மளோட ஃபோல்டர்ல ப்ரெசென்ட்டா இல்ல, அதாவது இந்த டைரக்டரியில ப்ரெசென்ட்டா இல்ல. பட் ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதுதான் ஃபைல்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணும், இந்த ஃபைலை கிரியேட் பண்ணும், புதுசாவே கிரியேட் பண்ணும். சரி, இது வரைக்கும் சொல்லியாச்சு. இந்த இன்ஃபர்மேஷனே எனாஃப் இன்ஃபர்மேஷன். நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இங்க ஓபன் பண்ண பிராக்கெட்டை இங்க க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் நான் என்னத்தை ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கொரி ரிசல்ட்டை தான் ஸ்டோர் பண்ண போறேன். அதை இங்க நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். Okay. இந்த இடத்துல ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, என்னன்னா அஸ் கீவேர்டு கொடுக்கணும் கம்பல்சரி. சரியா, இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் டேபிள் டேட்டா பம்ப் கிரியேட் பண்றதுக்கான ஒரு பேசிக் சின்டாக்ஸ். ஓகே, சரி, இப்போ ஓகே, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ இதோட சின்டாக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கொரி ரிசல்ட்டை இந்த டெஸ்ட் டாட் டிஎம்பிங்கிற ஃபைல்ல நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஸ்டோர் பண்றேன், அதுக்கு நான் வந்து எந்த டைரக்டரியில இந்த ஃபைல் கிரியேட் ஆகணுங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ஏபிசிங்கிற டைரக்டரி. இந்த ஏபிசிங்கிற டைரக்டரி எதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னா, எந்த பாத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா இந்த பாத்து தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. டி டிஸ்க்ல டெஸ்ட் லோட் அப்படிங்கிற டைரக்ட் ஃபோல்டர் இதைத்தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஃபைல் வந்து இங்கே தான் கிரியேட் ஆகும். அண்ட் தென் டைப் வந்து ஆரக்கிள் டேட்டா பம்ப்னு சொல்லியிருக்கோம். ஸோ டேட்டா பம்புக்கு தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கோம். இதுக்கு காலம் மேப்பிங் தேவை கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா,
நம்ம ஒரு செலக்ட் கொரியோட ரிசல்ட்டை தான் இது பண்றோம். ஸோ அதனால இதுல என்ன கொரியில வர்ற காலம் நேம்ஸ் இருக்கோ அந்த காலம் நேம் தான் இந்த டேபிளோட காலம் நேமாவும் அசைன் ஆயிடும். இதுதான் பேசிக் சின்டாக்ஸ். இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு ext2 கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு அந்த ஃபைலை செக் பண்றேன். ஃபைல் கிரியேட் ஆயிருக்கான்னு செக் பண்றேன். test.dmpன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து டம்ப் ஃபைலு. இப்போ இதனால ஓபன் பண்ண முடியுமான்னு கேட்டா தாராளமா ஓபன் பண்ணலாம். பட் அதுக்குள்ள இருக்க டேட்டாவை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. புரியுதா? ஓகே, இது PHP XML ஃபார்மேட்ல இருக்கு. ஓகே, XML ஃபார்மேட்ல இருக்கு. இதை நம்மளால ரீட் பண்ண முடியாது. பட் ஆரக்கிள் கேன் ரீட். ஆரக்கிள் இதை ரீட் பண்ணும். ரீட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம உள்ள கிரியேட் பண்ணிருக்க எக்ஸ்டர்னல் டேபிளுக்கு சப்ளை பண்ணும். ஓகே, சரி, நமக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஓ, செலக்ட் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் ext_2. நான் செக் பண்றேன். எனக்கு அந்த இந்த கொரியில என்னென்ன ரிசல்ட் வந்துச்சோ அந்த கொரி ரிசல்ட்லாம் இந்த டேபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த டேபிள்ல ஸ்டோர் ஆயிருக்க அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் ஆன்சர் மீ. இல்ல ப்ரோ, இந்த கொரியில் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த கொரியிலயும் இது ஸ்டோர் ஆகல. ஓகே, ext2 அப்படிங்கிற டேபிள் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இந்த ஃபைல் test.dmpங்கிற ஃபைல். ஒரு டைம் நீங்க இந்த ext.2 அப்படிங்கிற டேபிளை யூஸ் பண்ணி ஒரு கொரி எழுதும் போதும் இந்த ext_2ங்கிற டேபிள் எதை ரெஃபர் பண்ணும்னா வெளியில இருக்க ஃபைலை தான் ரெஃபர் பண்ணும். வெளியில இருக்க ஃபைலை செக் பண்ணி அதுல என்ன டேட்டா இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம். நம்ம இப்படி பண்றதுக்கு பேசாம இந்த கொரியவே எக்ஸிக்யூட் பண்ணாவே நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருமே. நம்ம எதுக்காக இன்னொரு டேபிள்ல போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் டேபிள்லயே அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. தேவை பேசாம டிபார்ட்மெண்ட் டேபிளே யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக இதை கொண்டு போய் ஒரு எக்ஸ்டர்னல் டேபிள் கிரியேட் பண்ணி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா இந்த ext2 டேபிளோட டேட்டாலாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கா? டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகல. அது எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா டேட்டா பேஸுக்கு வெளியே ஒரு ஃபைல்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, அப்படின்னா இந்த ext2 அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் டேபிள் டேட்டா பேஸ்ல ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுமா? பண்ணாது. சோ இது பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். சொல்லுங்க. ஓகே, இது டேட்டா பேஸ்ல ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. அதனால இது வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இதை நம்ம டைரக்டா இதை வந்து மதன் நீங்க பேசுறது கேட்கல. correct it yourself and come back. bro கேக்குதா? சொல்லுங்க bro. DMP ஃபைல் வந்து flat ஃபைலா bro? DMP ஃபைல் வந்து flat ஃபைல் தான், ஒன் ஆஃப் தி flat ஃபைல். அப்ப நம்ம இந்த ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாமா bro? இம்போர்ட் பண்ணலாமா? பண்ண முடியாது. ஓகே. ஓகே, இத ext2 அப்படிங்கிற டேபிள் வந்து ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் ஆன் another file which we stored in our directory. this test.dmpங்கிற ஃபைலை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. சரி, இப்போ இந்த கொரிய ஒருத்தருக்கு நம்ம அசைன் பண்ணோம் அப்படின்னா அவர் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல இருக்க இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ப்ரிவிலேஜ் இருந்துச்சுன்னா சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். பட் இந்த டேபிள்ல நம்ம கொடுத்துட்டோம், ஆக்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அனதர் அட்வான்டேஜ் என்னன்னா இந்த டேபிள்ல அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, நம்மளாலையுமே எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, சோ இதுல எந்த ஒரு ஆபரேஷனுமே நம்மளால பண்ண முடியாது. லைக் டிஎம்எல், டிடிஎல் எதுவுமே பண்ண முடியாது. சிம்பிளி நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், டேட்டாவை வியூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கான ஒரு செலக்ட் குறி எழுதி பார்க்கலாம். புரியுதா? ஓகே, டிடிஎல் டிஎம்எல் இஸ் நாட் அலௌட். நத்திங் இஸ் அலௌட் எக்ஸப்ட் செலக்ட். செலக்ட் மட்டும் பண்ணி பார்க்கணும், வேற எதுவும் உங்களால பண்ண முடியாது. இன்கேஸ் இன்டர்வியூல இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், டிஎம்எல் பாசிபிளான்னு கேட்பாங்க. நீங்க நோ இட்ஸ் நாட் பாசிபிள் இன் எக்ஸ்டர்னல் டேபிள் அப்படின்னு சொல்லிடுவீங்க. சரி, ஓகே, டிஎம்எல் பாசிபிள் இல்ல, டிடிஎல் பாசிபிளா? இதுல இருக்க காலம் நேம் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நத்திங் இஸ் பாசிபிள். எதுவுமே நீங்க இந்த டேபிள்ல பண்ண முடியாது.
சரி ஓகே, டிடிஎல் டிஎம்எல் பாசிபிள் இல்ல. கேன் வி கிரியேட் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாமா இந்த டேபிளுக்கு? ஒரு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? ext2 அப்படிங்கிற டேபிளுக்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் ஆன்சர் பண்றேன். ஆ. இப்போ நம்ம வந்து ஒரு டேபிளுக்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு வந்து ஒரு பிட்மேப் இண்டெக்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்றோம்? அந்த டேபிள்ல இருக்க அந்த காலம் கண்டெயின் பண்ற டேட்டாவை வந்து டூப்ளிகேட்ஸ் அதிகமா இருக்கா, யூனிக்ஸ் அதிகமா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு எந்த இண்டெக்ஸ் வேணுமோ கிரியேட் பண்றோம். கரெக்டா? சோ இப்போ இந்த ext2 டேபிள்ல டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற காலம் இருக்கு. இதுக்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணுமா, பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ext2 டேபிள் வந்து டேட்டாவை கண்டெயின் பண்ணுதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளே கேட்டுக்க வேண்டிய கொஸ்டின். இந்த டேபிள்ல டேட்டா கண்டெயின் பண்ணுதா? இது டேட்டாவை கண்டெயின் பண்ணல. எது கண்டெயின் பண்ணுது? இந்த ஃபைல் தான் டேட்டாவை கண்டெயின் பண்ணுது. சோ இந்த டேபிள்ல எதுவுமே இல்லை. எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஃபைல்ல தான் இருக்கு. சோ இன்ஃபர்மேஷனே இல்லாத ஒரு டேபிள், டேட்டாவே இல்லாத ஒரு டேபிளுக்கு நீங்க இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? கிரியேட் பண்ண முடியாது. நத்திங் இஸ் பாசிபிள். உங்க ஸ்டாண்ட்ல வந்து நீங்க தெளிவா இருக்கணும். எக்ஸ்டர்னல் டேபிள்ல we cannot do anything. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது எக்ஸப்ட் செலக்ட். அதுல இருக்க ரெக்கார்ட்ஸ் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். சரியா? சரி ஓகே. அனதர் ஒன் திங், இப்போ நம்ம இந்த ext2 அப்படிங்கிற டேபிளை கால் பண்ணும்போது இந்த டேபிள் வந்து இந்த கொரி வந்து என்ன செக் பண்ணும் அப்படின்னா இந்த ஃபைலை செக் பண்ணி, இந்த டம்ப் ஃபைலை செக் பண்ணி அதுல இருக்க ரெக்கார்ட்ஸ் நமக்கு ரிட்ரைவ் பண்ணுது. இப்போ இந்த டம்ப் ஃபைல் டெலீட் ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த டம்ப் ஃபைல் இருக்கு, இதை நான் டெலீட் பண்றேன், எனக்கு டெலீட் ஆயிடுச்சு, இந்த டைரக்டரியில அந்த ஃபைலே இல்ல. இப்போ எனக்கு ரிசல்ட்ஸ் வருமா? வராது ப்ரோ. வராது. என்ன பண்ணுது? எரர் இன் எக்ஸிக்யூட்டிங் காலம், டேட்டா கேட்ரேஜ் எரர். ஓகே ஓகே ஓகே, சரி. இதுதான் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. டேட்டா பம்ப் யூஸ் பண்ணி ஒரு டம்ப் ஃபைல்ல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் அதோட பேசிக் சின்டாக்ஸ். எக்ஸ்டர்னல் டேபிள்ல நம்மளால டிடிஎல் டிஎம்எல் சொல்லிட்டு எந்த ஒரு ஆபரேஷனுமே பண்ண முடியாது. செகண்ட் பாயிண்ட், டம்ப் ஃபைல் டெலீட் ஆயிடுச்சுன்னா நம்மளால இந்த டேபிளும் இன்வாலிடா போயிடும். ஆனா இந்த டேபிள் டேட்டா பேஸ்ல பிரசன்டா தான் இருக்கும். ப்ரோ சொல்லுங்க. இப்போ அந்த டம்ப் ஃபைல்ல நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணிட்டோம்னா அதுவும் எரர் தானே? டம்ப் ஃபைல் இதுல நீங்க மாடிஃபை பண்றதுக்கு எதுவுமே இல்ல. அந்த டம்ப் ஃபைல் அது அந்த ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அதுல போயிட்டு எதனா லெட்டரை டெலீட் பண்ற மாதிரி அது மாதிரி அதெல்லாம் நீங்க பண்ணவே முடியாது. ஏன்னா அதுல இருக்கிறது டேட்டாவே கிடையாது. அதுல இருக்கிறது எல்லாமே XML கோடு. XML கோடை நீங்க ஏதாச்சும் மாடிஃபை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஆரக்கிளால அந்த ஃபைலை ரீட் பண்ண முடியாம போயிடும். ரீட் பண்ண முடியலன்னா 6 டேஸ் உங்களுக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணும். அதுல நீங்க கையே வைக்க கூடாது. அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஃபைல். ஓகே, இவ்வளவுதான் கைஸ் டேட்டா பம்ப். உங்களோட क्वेश्चंस கேட்கலாம். ப்ரோ இப்போ நம்ம எக்ஸல்ல ரிசல்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணனும். அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது. அது எக்ஸ்போர்ட் வந்து நீங்க உங்க யூட்டிலிட்டியை யூஸ் பண்ணி பண்ணலாம். அதாவது உங்க டூலை யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுதான் ப்ரோ பார்த்தேன். உங்க டூல்ல யூஸ் பண்ணி நீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணலாம். சரி. பட் இது எக்ஸ்டர்னல் டேபிள் கான்செப்டை யூஸ் பண்ணி உங்களால டம்ப் ஃபைல்ல தான் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். வாட் நெக்ஸ்ட்? இவ்வளவுதான் சின்டாக்ஸ் ப்ரோ. இவ்வளவுதான் சின்டாக்ஸ். இதுல டேட்டாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனும்னா நீங்க டைரக்டா இங்க வேர் கிளாஸ் எழுதிட்டு போயிடலாம். நம்ம கொடுக்கிற கொரிக்கோட ரிசல்ட் அதுல ஸ்டோர் ஆகுது. ஆமா. ஓகே, ஆரக்கிள் டேட்டா பம்ப்னா என்னன்னு தெரிஞ்சுச்சா? ஓகே. To Oracle data pump, it's used to export the data from the database to the dump file by mentioning the directory.
Okay, for that we have to write an select statement. We cannot do anything in organization external table except select. If we delete the dump file, we cannot retrieve the data from the external table because this external table is always referring this dump file. ஓகே, என்ன டைப்னு சொல்றீங்க, எந்த டைரக்டரியில வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்றீங்க, என்ன ஃபைல் நேம் அப்படிங்கறத லொகேஷன்ல கொடுக்குறீங்க, ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, அவ்வளவு. ஓகே 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 கைஸ், இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது சிம்பிளான கான்செப்ட் தான், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு சில சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பொறுத்து இது சில எரர்ஸ்லாம் த்ரோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இதுல இருக்க டேட்டா அப்படியே இம்போர்ட் எக்ஸலுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு டூலை யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொன்னேன். பட் உங்களோட ரியல் டைம்ல அதுக்கான ப்ரிவிலேஜ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம் தான். டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டா வந்து கான்ஃபிடன்ஷியல் டேட்டாவா இருக்கும். அந்த டேட்டாவை நீங்க அப்படியே ஒரு எக்ஸலுக்கு மாத்தி அதை வெளியே எடுக்க முடியுமான்னு கேட்டா அது சந்தேகம் தான். பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு கிடையாது, அதுக்கு ப்ரிவிலேஜ் தேவை. அந்த டூல்ஸ் அந்த ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காங்களா இல்லையா, உங்க ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிறத பொறுத்து நீங்க அதை பண்ணலாம். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். ஓகே, நமக்கு இன்னும் வந்து SQL பிளஸ் கமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் இருக்கு, அது ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போதைக்கு நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு எக்ஸ்டர்னல் டேபிள் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இவ்வளவுதான் உங்களுக்கு SQL உங்களுக்கு சிலபஸ் முடிஞ்சுது. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. மண்டே வந்து மார்க் இன்டர்வியூ. Okay, any questions? Let me stop recording.